யோ மாப்பிள்ள, ஏற்கனவே நீ எம்வி ரகு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி எடுத்து வீடியோ போட்டிருக்க. ஐயா இளையராஜா அவர்களை பற்றி, அவரோட தனிப்பட்ட குணங்களை பற்றி நீ பேசியிருக்க. அவர் ஏன் கோவப்படுறாரு, நீ வான்னு ஒருமையில் பேசுகிறாரு அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ போட்டிருக்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டிருக்க. திரும்பவும் அரைச்சம்மாவே அரைக்கிற. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டை போட்டிருக்க. என்னன்னா, மியூசிக் டைரக்டர் தேவா சார் அவரோட பாட்டுக்கு காப்பிரைட் கிளைம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவரோட பெருந்தன்மையா அப்படின்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிருக்கிறிய. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும்? எந்த நேரத்தில் எதையா பேசுறது? அது அவரோட இஷ்டம். அது உங்கள் அப்பா இல்லை நீ யாருக்காவது உதவி பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட பெருந்தன்மை. நீங்கள் நிச்சயமாக அப்படி பண்ண மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ உன் சேனலில் அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசியே வீடியோ போட்டுட்ருக்க. நிச்சயமாக உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அந்த மாதிரி குணம்லாம் இருக்காது. ஏன்னா உன்னை வச்சு தான் உங்கள் அப்பா எடை போடணும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்க அப்படின்னு நீ உன்னோட யூடியூப் சேனலில் நீ அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசி இப்படி நீ வீடியோ போடுறத பார்க்கும்போது உங்கள் அப்பாலாம் எப்படி இருப்பான் அப்படின்றது உன் மூலமாகவே உங்கள் அப்பனோட குணத்தை என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. எங்களுக்கு நீ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற. நீ இளையராஜா ஐயாவை பற்றி தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் எங்களோட அர்ச்சனையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மாப்பிள்ள வரட்டா?